Hello friends, welcome back to Jobs Informa channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைடில் இருந்து நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னென்ன ரோலுக்கான ஒரு வாக் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னென்ன ரோல் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேம்ப் ப்ரோக்ராமர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 4 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி ப்ராசஸ் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 8 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா FACA இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 8 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ஃபிக்சர் டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 வருஷத்துலேருந்து 6 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ஆனோ ப்ராசஸ் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to 12 இயர்ஸ் வந்து இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எய்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா சிஎன்சி லீட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 13 to 18 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எலிஜிபிலிட்டின்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை பிஇயில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை பிடெக்கில் படிச்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாக் இன்டர்வியூ என்ன டேட் அண்ட் டைமிங்கில் நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 19/3/2024 வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 AM to 9:30 AM வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னா இப்போ இவங்க கேட்டிருக்காங்களே இந்த குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கான்றது வந்து செக் பண்ணிவிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 AM-லேருந்து 9:30 AM-குள்ளே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாக் இன்டர்வியூ எங்கே நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓசூர் இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக் இன்டர்வியூ வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் டைம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. டேட் வந்து 19/3/2024 சரிங்களா? ஓகே, நீங்கள் இந்த வாக் இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது என்னென்னலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 ஹார்ட் காப்பீஸ் அண்ட் சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் யுவர் CV. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பீஸ் ப்ளஸ் சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் ஆல் ரிலவெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 months பே ஸ்லிப், ரீசெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் அப்பாயின்மெண்ட் லெட்டர், போனஸ் லெட்டர் இஃப் எனி இதில் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 9:30 AM வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 9:30 AM-குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹேவிங் த above mentioned டாக்குமெண்ட்ஸ் ஆர் அலோடு இன்சைட் த கேம்பஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாக் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அவங்க கேட்டிருக்க அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த வாக் இன்டர்வியூ வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாக் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போனாலையும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அந்த வாக் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இவங்க கொடுத்துருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த லொக்கேஷனில் தான் இந்த டைம் அண்ட் டேட்டில் தான் நடக்க போதான்றது வந்து நீங்கள் அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து அந்த வாக் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.